Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம பாஸ்போர்ட் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஸ்டெப்ஸும் பாருங்கள். பாஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா, இது இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு யூஸ் ஆகும். பாஸ்போர்ட்டோட பர்பஸ் என்னென்னா, ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகணுன்னா அஃபிஷியலாக இது பர்சனல் ஐடென்டிட்டி ப்ரூஃபாக இருக்கும். விசா அப்ளை பண்ணுறதுக்கு, ஃப்ளைட்ஸில் ட்ராவல் பண்ணால், பேங்க்கில் அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ண கூட பாஸ்போர்ட் வேலிடாக இருக்கும். Basically, India government would official document for travel and identity. For example, passport na ஒரு official travel document. இந்தியால இருந்து வேற கண்ட்ரிக்கு போகணும்னா இது நம்ம ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணும். ஃப்ளைட்க்கு, விசாக்கு ஆர் ஈவன் சம் அஃபிஷியல் ஒர்க்குக்கும் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோன் ஒரு லேப்டாப்பில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் டெஸ்க்டாப் மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கூகுள் க்ரோம் சர்ச் பாரில் பாஸ்போர்ட் சேவா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஆர் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக பாஸ்போர்ட் வெப்சைட்குள்ளே வந்துடுங்க. அந்த அஃபிஷியல் லிங்க் கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு பாப்அப் மெசேஜ் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்க்ரீனில் அப்ளை ஃபார் பாஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரெஷ் ஆர் ரீஇஷ்யூ ஆர்டினரி பாஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆகும். அந்த பேஜில் ரெஜிஸ்டர் அப்படின்னு ப்ளூ கலரில் வேர்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். பாஸ்போர்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம லாகின் ஐடி க்ரியேட் பண்ணோம் இந்த ஸ்டெப்பில், அதுதான் மேண்டேட்டரி. இப்போ அந்த லாகின் பேஜில் லாகின் ஐடி க்ரியேட் பண்ண கீழே கொடுத்துருக்கிற ரெஜிஸ்டர் நோ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிற பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சென்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இமெயில் ஐடி கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதில் நீங்கள் இமெயில் ஐடியோ லாகின் ஐடியோ யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும். அது உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எஸ் ஆர் நோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் நோ கொடுத்துட்டு மேனுவலாக என்னோடய லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன், நீங்களும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் அதில் எந்த நேம் வேணால் யூஸ் பண்ணி லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின் ஐடி நேம் டைப் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிற லாகின் ஐடி அவைலபிளாக இருந்தால் க்ரீன் கலரில் லாகின் ஐடி அவைலபிள்னு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பர், கேரக்டர்னு மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சைன்அப் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அடுத்தது நீங்கள் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை இந்த பேஜில் என்டர் பண்ணணும். 4 டிஜிட் ஓடிபி என்டர் பண்ண உடனே கம்ப்ளீட் சைன்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இப்போ உங்களோட லாகின் ஐடி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பேக் டு லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அஃபிஷியல் லாகின் பேஜ்க்கு வந்துடும். இந்த பேஜில் நீங்கள் க்ரியேட் பண்ணின லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் என்டர் பண்ணி சைன்இன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கிப் ஃபார் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டிஃபால்ட்டாகவே நீங்கள் கொடுத்துருக்க லொக்கேஷன் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளை ஃபார் அப்படின்னு இருக்கும், அதில் நீங்கள் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன், நார்மல் அண்ட் தக்கல்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நார்மல்னால் உங்களுக்கு ஃபீஸ் கம்மி, 15 or 20 டேஸ்க்குள்ளே கிடைக்கும். தக்கல்னால் உங்களுக்கு 1 வீக்குள்ளே பாஸ்போர்ட் வந்துடும். ஆனால் தக்கல் பண்ணிங்கன்னா 3 ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் டாக்குமெண்ட் மேண்டேட்டரி. அதில் ஒரே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபீஸ் இதில் அதிகம். நம்ம இங்கே நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் பாஸ்போர்ட் புக்லெட்டில் 36 பேஜஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆகும். இந்த பேஜ் ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னா நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் பாஸ்போர்ட்டாகவே உங்களுக்கு வரும். இதில் கிவன் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட நேம் கொடுக்கணும், ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி. சர்நேமில் உங்களோட ஃபாதர் நேம் என்டர் பண்ணணும்.
ஆர் மேரேஜான லேடிஸ் அப்ளை பண்ணால் சர்நேமில் உங்கள் ஹஸ்பண்ட் நேம் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் மேல் ஆர் ஃபீமேல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ள 2 ஆப்ஷன்ஸ்க்கும் நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தில் சிட்டி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மார்ஷியல் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் சூட் ஆகுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் யுவர் பிளேஸ் ஆஃப் பர்த் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு நோ கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா பைன்னு இருக்கும், அதில் பர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேன் கார்டு நம்பர் நோட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுங்க, பட் அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் யாராச்சும் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் 10th பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் படிச்சிருந்தீங்கன்னா 10th and above அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணி மார்க் ஷீட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு எலிஜிபிள். சப்போஸ் நீங்கள் 10th முடிக்கலைன்னா உங்களுக்கு ஈசிஆர் பாஸ்போர்ட் தான் கொடுப்பாங்க. அதனால இந்த 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இது இம்பார்ட்டன்னா, ஈசிஆர் பாஸ்போர்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஒர்க் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பிஓஏ அப்படிங்கிற டாக்குமெண்ட் வாங்கினா தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஜாப்க்கு போக முடியும். இதுவே நான் ஈசிஆர் பாஸ்போர்ட்னால் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. அண்ட் ஆல்சோ நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போகிறப்போ உங்களுக்கு 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா ஈசிஆர் கேட்டகரியில் தான் பாஸ்போர்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் விசிபிள் டிஸ்டிங்கிஷ் மார்க், இது ஐடென்டிஃபிகேஷன் மார்க். உங்களோட மச்சம் எங்கே இருக்குன்னு என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஐ அக்ரின்னு இருக்கும், அதில் எஸ் கொடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஃபாதர் நேம் என்டர் பண்ணணும். சர்நேம் என்டர் பண்ணலைனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மதர் நேம் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அகைன் நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். இஸ் யுவர் ப்ரெசன்ட் அட்ரஸ் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும், அதில் நோ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹவுஸ் அட்ரஸ் என்டர் பண்ணணும், சேம் as ஆதார். அப்புறம் பின்கோட், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போலீஸ் ஸ்டேஷனில் கரெக்ட் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் கரெக்டாக. அண்ட் நெக்ஸ்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதில் உங்கள் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் மெசேஜில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால கேர்ஃபுல்லாக கொடுங்க. நெக்ஸ்ட் அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர், இதில் யாரோட நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர். இதில் நேம் அண்ட் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்கணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பாஸ்போர்ட், இந்த பேஜில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுக்கும் நோ கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதர் டீட்டெயில்ஸ், இந்த பேஜில் உங்களுக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் இருந்தால் மட்டும்தான் எஸ்ன்னு கொடுக்கணும். இல்லைனா எல்லாத்துக்கும் நோ ஆப்ஷன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த பேஜில் ஸ்பெசிமன் காப்பி இருக்கும், அதாவது சாம்பிள் காப்பின்னு அர்த்தம். ஸ்பெசிமன் காப்பியில் நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டாகவே பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா ப்ரீவியஸ் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரின்னு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்க்கு நீங்கள் அவங்க சாய்ஸில் கொடுத்துருக்குற ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். அவங்க ஒரு 8 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் 2 ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இதுலேயும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஆதார் கார்டு பெட்டர். நெக்ஸ்ட் ஐ அக்ரி டிக் பண்ணிவிட்டு பிளேஸ், டேட் என்டர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. Now உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு பேஜ் ஷோ ஆகும். இப்போ உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பே பண்ணி உங்களுடைய ஷெட்யூலை நீங்கள் சூஸ் பண்ணணும்.
அதில் பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட்ஸ்னு இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஷோ ஆகும். அதில் செலக்ட் பிஎஸ்கே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட நியர்பை பாஸ்போர்ட் ஆஃபீஸ் சூஸ் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போக போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டேட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் ஷோ ஆகும். அந்த கேலண்டரில் என்னைக்கெல்லாம் டேட்ஸ் அவைலபிளாக இருக்குமோ அதெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும். அதில் ஏதாச்சும் ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மேக் பேமெண்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் எவ்வளோ ஃபீஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பே பண்ணணும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து பே நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பே பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, யூபிஐ. பே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஜில் எதுவுமே பண்ணாதீங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி ஓல்டு பேஜ்க்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் ஷோ ஆகும். நீங்கள் அது பிரிண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் சேவ் பண்ணலைனாலும் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் மொபைல் எஸ்எம்எஸ் ஒரு ரெசிப்ட் ஷோ பண்ணாலே உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 15 to 20 டேஸில் உங்கள் பாஸ்போர்ட் கிடச்சிடும். ஆன்லைனில் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு அப்பாயின்மெண்ட் எஸ்எம்எஸ் வரும். அதில் ரிப்போர்ட்டிங் டைம் அண்ட் டேட், எந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வரணும்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நம்ம ரிப்போர்ட்டிங் டைமுக்கு ½ அன் ஹவர் முன்னாடி இருந்தாலே போதும். ரிப்போர்ட்டிங் டைம் வச்சு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம பாஸ்போர்ட்டில் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரூஃபாக கொடுத்துருக்கோமோ அதை இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே வச்சுருக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ரூஃப்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை நம்ம பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸில் வெரிஃபை பண்ண கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக்னால் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரூஃப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் உங்கள் டைமிங்கில் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூஃப்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க, லைக் நேம், அட்ரஸ், எக்ஸெட்ரா. அப்புறம் நம்ம ஃபார்ம் சைன் போட சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளை ஃபோட்டோ எடுப்பாங்க. பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும், லைக் ஆதார் கார்டு ப்ராசஸ் மாதிரி தான். இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே வெரிஃபிகேஷன் ரெசிப்ட் ஒன்று கொடுப்பாங்க. இதுதான் நம்ம பாஸ்போர்ட் வந்த உடனே ஷோ பண்ணி நம்ம பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணுறப்போ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே அவங்க சேஞ்ச் பண்ண நமக்கே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும். மெயின் ப்ரூஃப்ஸ், ஆதார், 10th மார்க் ஷீட், அப்பாயின்மெண்ட் ரெசிப்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்ச உடனே நம்ம மெயிலுக்கு அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்திருக்கும். அதில் சப்ஜெக்ட் டு போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். நம்ம கொடுத்த போலீஸ் ஸ்டேஷன் அட்ரஸ்லேருந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே போலீஸ் நமக்கு கால் பண்ணுவாங்க அண்ட் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நம்மளை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் நம்ம ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் ஒரிஜினல் கொண்டு வர சொல்லுவாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் விசிட் பண்ண உடனே அங்கே நம்ம ப்ரூஃப்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம மேலே ஏதாச்சும் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எல்லாம் ஓகேனா ப்ராசஸ் கம்ப்ளீட். 2 வீக்ஸ்க்குள்ளே போஸ்ட்டில் நம்ம கொடுத்த அட்ரஸ்க்கு பாஸ்போர்ட் சென்ட் பண்ணிவிடுவாங்க. பாஸ்போர்ட் போஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆகும்போது நம்ம தான் வந்துட்டு சைன் பண்ணி பாஸ்போர்ட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் சைன் போட்டு பாஸ்போர்ட் வாங்கணும். ஒருவேளை பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் வீட்டில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யார்கிட்டையோ சைன் பண்ணவோ இல்லை பாஸ்போர்ட் கொடுக்கவோ மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அலர்ட் ஆகுங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்துட்டு சைன் பண்ணணும், பாஸ்போர்ட்டும் நீங்கள் தான் வாங்கணும். இவ்வளோ தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலைன்னா இல்லை எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Subscribe my channel, keep supporting and take care. Bye.